ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வெங்கி விட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் நிறைய கன்சோல், பிசி, கிராஃபிக்ஸ் கார்டு எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ரொம்பவும் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம என்ன பிசி பில்ட் பண்ணலாம்? இப்போ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 தான் வச்சுருக்கீங்க. கன்சோலில் வந்து நெக்ஸ்ட் ஜென் கன்சோல் கிடைக்கும் உங்களுக்கு, ப்ளேஸ்டேஷன் 5. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ்லேருந்து சீரீஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஈடுகட்டுற மாதிரி 50 to 60க்குள்ளே வாங்கினோம்னா என்ன ஸ்பெக்கு ப்ரோ வாங்கலான்னு சொல்லி என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் கேம்ஸு உங்களால் வந்து பழைய கேம்ஸ் எல்லாம் 100 FPS மேலேயும், எக்ஸாம்பிள் இந்த GTA 5 போல், அதே போல் வந்து உங்களால் இதுலேயே வந்து மல்டிப்ளேயர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல ஒரு எப்பிஎஸ்சில் எடுக்கணும்னா அதுவும் பார்த்திங்கன்னா 100+ எப்பிஎஸ்ஸே கிடைக்கும். லேட்டஸ்ட் கேம்லாம் உங்களால் 60 எப்பிஎஸ்சில் லாக் பண்ணி விளையாட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கன்சோலையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பெக்கு தான். அதே போல் உங்களால் ஃபோர்ட்நைட்டு காம்படிட்டிவான கேம்ஸை லைக் பப்ஜி அது மாதிரி கேமெல்லாம் நல்ல ஒரு ஹை எப்பிஎஸ்லேயே விளையாட முடியும். ஃபோர்ட்நைட் பர்ஃபார்மன்ஸ் மோட்லாம் 200+, பப்ஜி அந்த மாதிரி கேம்லாம் உங்களால் 150. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 144 ஹெட்ஸ் மானிட்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ஈடு தரணுன்னா கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் பிசி. அதுக்கு இந்த ஸ்பெக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டில் நெக்கும் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்னுடைய பிசியோட பாட்டில் நெக் கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஎம்டி பிசி பில்ட், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டெல் பிசி பில்ட். ரெண்டுத்தையுமே சைடு பை சைடு வச்சு உங்களுக்கு நான் கம்பேரிசன் காமிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி பிசி பில்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து 60 பிலோ தான் இருக்கும். 55, 60 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஏஎம்டி சூஸ் பண்ணுறீங்க. எதுக்காக நீங்கள் ஏஎம்டி போகணும்னா உங்ககிட்ட இருக்க மானிட்டர் பேஸ் பண்ணி, மானிட்டர்ல ஃப்ரீ சிங்க் சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்க வந்து ஏஎம்டி போகலாம். இல்ல ஜி சிங்க் சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்க வந்து என்விடியா கிராபிக்ஸ் கார்டு போகலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது என்னுடைய ஜி சிங்க் மானிட்டருக்கு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய என்விடியாவுடைய RTX 3060. ஸோ உங்களுடைய மானிட்டர் ப்ரிஃபரன்ஸை வச்சு நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மானிட்டர் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல கார்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க மானிட்டரோ புதுசாக தான் வாங்கணும், சீப்பா இருக்கிறது ஃப்ரீ சிங்க் மானிட்டர் தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்விடியாவுக்கு பதில் ஏஎம்டி போகலாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ சிங்க்கு கூட இதுதான் நல்லா சப்போர்ட் பண்ணும். என்விடியா கிராபிக்ஸ் கார்டு மேபி உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தர முடியாமல் போகலாம். ஸோ இதுல என்னுடைய சஜஷன்ஸ் வந்து உங்களுடைய மானிட்டர் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 2 பெஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்டில இருந்து வரக்கூடிய ரேடியன் RX 6650 XT. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB வந்து உங்களுக்கு vram தருது. பிளஸ் DDR6ல வந்து பவர் ஆகுது. ஏஎம்டியோடைய RDNA2 சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிராபிக்ஸ் கார்டு சொல்லலாம். பிரைசிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிட்ட வரும். இது ஒரு நல்ல பிரைசிங் தான், ரொம்ப அதிகமான பிரைசிங் இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடிலாம் இதனுடைய பிரைஸ் பார்த்துருக்கீங்க, எங்கேயோ இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டுடைய பிரைஸ் இதுதான். இதே நீங்க என்விடியா சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்க பெஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு, நான் என்னுடைய பர்சனல் கிராபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணக்கூடிய ஜிகாபைட்ல இருந்து வரக்கூடிய RTX 3060, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிராபிக்ஸ் கார்டு. vram வந்து 12 GB. என்ன ஏஎம்டியில் 8 GB, இதுல 12 GB வாங்க சொல்றீங்கன்னா ரெண்டுமே வந்து பவர்ல ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டுமே வந்து அதோடைய வேலையை பர்ஃபெக்டா செய்யும். ரெண்டுத்துலயுமே நிறைய முக்கிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி பெஸ்ட் ஜிபியூவை எடுத்து வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு எது தேவையோ நீங்க பை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஏஎம்டியில் ஒரு ப்ராசஸரும் என்விடியா கிராபிக்ஸ் கார்டோடைய சிங்க் ஆகக்கூடிய இன்டெல்ல ஒரு ப்ராசஸரையும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெண்டுத்தையுமே வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். அதாவது இன்டெல்லோட நீங்க ஏஎம்டி கிராபிக்ஸ் கார்டையும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல ஏஎம்டி ப்ராசஸோட நீங்க என்விடியா கிராபிக்ஸ் கார்டையும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. நான் வந்து 2 பிசி பில் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன். 2 பிசி பில்லுக்கும் உள்ள கம்பேரிசன் பிரைசிங் எவ்வளவு வருதுன்னு சொல்லி தரேன். நீங்க இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வந்து இதுல சூட்டபிளா இருக்குன்றத சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன், இந்த பிசி பில்ட் போறவங்களுக்கு இதை ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இன்டெல் போறவங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபுல்லா நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஏஎம்டி சூஸ் பண்ணிட்டீங்க, ஏஎம்டியில தான் ப்ராசஸர் எடுக்க போறீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ராசஸர் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா Ryzen 5 3600G 3600. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ப்ராசஸர், கண்டிப்பா ப்ராசஸர் தேவை. அதே போல இன்டெல்ல வந்து 11th ஜென் ப்ராசஸர் எடுத்திருக்கேன், எஃப் ப்ராசஸர். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு தேவை.
கிராபிக்ஸ் கார்டு இல்லாம வாங்கணும்னா இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிரைசிங். அதே போல இதுல வந்து உங்களுக்கு மாடல் கிடையாது. நீங்க வந்து 5600G தான் போடணும். இதுக்கு அடுத்தது நீங்க வாங்கணும்னா அது வந்து 11,500 சேல்ல போச்சு. சேல் இல்லாத டைம்ல 13,000 கிட்ட சேல் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் ப்ராசஸர் இல்லாம கிராபிக்ஸ் வர ப்ராசஸர் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 to 14,000 மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க கிராபிக்ஸ் கார்டு போட போறீங்க, ஸோ அதுக்கு டெஸ்க்டாப் ப்ராசஸரே போறது பெட்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு. இப்போ ஏஎம்டி தான் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல மதர் போர்டு. நான் பர்சனலா யூஸ் பண்ற மதர் போர்டு இதுதான், asrock B450M. இந்த மதர் போர்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ரேமும் பாத்தீங்கன்னா அப் டு 32GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. 32 or 64, சாரி 64 நினைக்கிறேன். இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மதர் போர்ட். இதுல வந்து நமக்கு யூஎஸ்பி 3.1 கிடைக்குது. M.2 சப்போர்ட்டும் இருக்கு. நான் வந்து 500GB M.2 யூஸ் பண்றேன். அதே போல இந்த சைட்ல இன்டெல் ப்ராசஸர் நீங்க வாங்குனீங்கன்னா அது 10th gen 11th gen சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மதர் போர்டு இதுதான். MSI Pro 510M. இந்த மதர் போர்டுடைய பவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மதர் போர்டு. MSI பிராண்ட் கிட்ட இருந்து வருது. இது வாங்கலாம். இல்ல இதே மாடல்ல நிறைய மதர் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு 11th genல அவைலபிளா இருக்கு. ஜிகாபைட்ல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசூஸ்ல கிடைக்குது. இது போல நிறைய பிராண்ட்ல கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பிரைசிங் வந்து ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். 5,500 6,000 தான் இருக்கு. ஸோ 6,000 உங்களுக்கு நல்ல மதர் போர்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேம் வந்து ஈக்குவலாவே இருக்கு. ரெண்டுத்துக்குமே காமனா ரேம்ஸ் கிடைக்குது. நல்ல ஒரு பிராண்ட்ல வாரண்டியே நல்லா இருக்கணும், சர்வீஸும் நல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்னுடைய சஜஷன் கோசர் தான். நான் பர்சனலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கோசர் கிடையாது. பட் நான் சஜஸ்ட் பண்றது இதுவா தான் இருக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரேம், நல்ல லேட்டன்சியை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால நீங்க இது போறதே பெஸ்ட் தான். 2,000 ருபீஸ்க்கு 8GB 3200M MHோட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரேம் தான். ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 2 ரேம் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. 8GB + 8GBனா உங்களுக்கு 4,000 ஆகும். இல்லை ஒரு ரேம் இப்போ போதும் ப்ரோ, ஃபியூச்சர்ல நான் வந்து 1 இயர் கழிச்சோ இல்லை அதுக்கப்புறம் எனக்கு எப்போ நான் விளையாடுற கேமுக்கு அது பத்தலைன்னு தோணுதோ அப்போ நான் போட்டுக்கிறேன். 2,000 மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்க அப்புறம் கூட இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் நல்ல கேபினெட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப இடத்தை தைக்கவும் கூடாது, பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது. டீசெண்டான ஒரு சைஸ்ல இருக்கணும்னா 2,500 ஆண்ட் பிராண்டு கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல கேபினெட் தான். நல்ல ரேட்டிங்கும் இருக்கு. இந்த கேபினெட் நீங்க சூஸ் பண்ணலாம். நல்ல கேபினெட், பிரைசிங்கும் வந்து உங்களுக்கு டீசென்ட் பிரைசிங்ல கிடைக்குது 2,500 எல்லாம். நீங்க இன்னும் கொஞ்சம் ஹை-எண்ட் போறீங்கனாலும் அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். என்னுடைய சஜஷன் வந்து இந்த கேபினெட் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 3 ஃபேன் யூஸ் பண்ணலாம். டாப்ல வந்து உங்களுக்கு 3 ஃபேனை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பேசியஸா இருக்கும். சார் 2 ஃபேன் பண்ணலாம். பேக் சைட்ல ஒரு ஃபேன் வந்து டிஃபால்ட்டா வரும். இந்த கேபினெட்டுடைய பிரைசிங்கும் கிட்டத்தட்ட 2,500 இருக்கு. நல்ல ஒரு கேபினெட், நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபினெட்டா இருக்கும். அதே போல சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. என்னுடைய ஆன்டெக் கேபினெட் நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. எதனால நான் சின்னதா சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க வைக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னா சின்னதா எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைன்னா இது நீங்க ஒரு 3,000 வரைக்கும் போகலாம், இல்லை 3,500 போகலாம். அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல நல்ல பிராண்ட் இல்லை, அந்த பிரைஸ்க்கே உங்களுக்கு நல்ல நல்ல கேபினெட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SMPSல காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. கேமிங்காக யூஸ் பண்ண போறீங்க, ஹை-எண்ட் கிராபிக்ஸ் கார்டுனா 650 வாட்ஸ் மினிமம் தேவை. அதுலயும் நீங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒரு SMPS நல்ல பிராண்ட் கிட்ட இருந்து வாங்கினா ஜிகாபைட் பெஸ்ட். ஜிகாபைட்க்கு சென்னையில ரகேஜா டவர்ல இவங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய மதர் போர்ட்லாம் கிளைம் பண்ணியிருக்கேன் வாரண்டி. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது இங்கதான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ரைசிங்கும் பாருங்க, 4,600 650 வாட்ஸ் பிரான்ஸ் கிடைக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பிராண்ட்ல இருந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். இது ஒரு 4,500 இல்லை 5,000 பிலோ இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிளக்சுவேட் ஆகும். அதனால நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசி பில்ஸ்ல எல்லாமே வாங்கிட்டீங்க. பட் ஃபைனலா நம்ம எங்க வந்து நிற்போம்னா எஸ்எஸ்டி வாங்கலாமா M.2 வாங்கலாமா? M.2 வந்து ஓஎஸ்க்காகவும் சாஃப்ட்வேர்க்காகவும் யூஸ் பண்ணுங்க.
அடிஷ்னலா எஸ்எஸ்டி வந்து கேமிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கேமிங் ஃபைல் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஹார்ட் டிஸ்க் போறேன்னா 2 டிபி ஹார்ட் டிஸ்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். இந்த M.2 வந்து 500 ஜிபி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிஜி பிராண்டு கிட்ட இருந்து. இதுவும் நல்ல பிராண்டு. மார்க்கெட்ல இருக்கிறதுல லீடிங் பிராண்ட்ல இவங்களும் ஒண்ணு. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நான் ஒரு 500 ஜிபி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 2 மதர் போர்டு இருக்கும் செட் ஆகிற மாதிரி. இது நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸிங்கும் பாருங்க 2400 கிடைக்குது. நல்ல ஒரு ப்ரைஸிங் தான், ரொம்ப அதிகமாலாம் இல்லை. இது எல்லாமே சேர்த்து நம்ம பிசி பில் பாருங்க. ஏஎம்டி பிசி பில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 54,000 வருது. இது இன்டெல் பிசி பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000. அது என்ன டிஃபரெண்ட்னா இந்த ப்ராசஸர்னால ரேட் அதிகமாகுது. இதுலயும் பாருங்க ப்ராசஸர் வந்து ரேட் கம்மி. இதுல எது உங்களுக்கு செட் ஆகுன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா. இந்த ஸ்பெக்கும் பாத்தீங்கன்னா பாட்டில் நெக்கை அவாய்ட் பண்றதுக்காக தான். நல்ல ஒரு காம்பினேஷன் தான். இந்த 2 ப்ராசஸரும் சேர்ந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா, அதே போல இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடியது. ரேம் வந்து 3200 mAh வந்து ஃபுல் ஸ்பீடை யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ப்ராசஸர் மதர் போர்டு தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். மதர் போர்ட்ல நீங்க நிறைய இருக்கு. அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். 6000ல இருக்கு, 6500 இருக்கு. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 55,000ல இருந்து 60,000க்குள்ள நல்ல ஒரு குவாலிட்டியான பிசியை பில்ட் பண்ணலாம். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்டா வந்த கேம்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான கேம்ஸா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் இருந்தா மட்டும்தான் 60 FPS ரீச் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ஆலன் வாக்லாம் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இந்த ஜிபியூ தான் போட்டிருக்காங்க. ஸோ சொல்றது ஒன்றும் இல்லை. நீங்க நெக்ஸ்ட் ஜென் கேமிங்காக ஒரு கன்சோல் வாங்கணும்னா பிளேஸ்டேஷன் 5, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் ப்ரிஃபர் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் ஜென் பிசி பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த ஜிபியூ சிபியூ எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாதான் முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெக்கை வச்சு நீங்க அடுத்து ஒரு 5 இயர் சர்வே பண்ணலாம்னு நான் நம்புறேன். அதனாலதான் இந்த உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. வீடியோ ஐடியாஸ் இருந்தாலும் தாங்க. கண்டிப்பா நான் வந்து அதை மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பிசியை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணா என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்கிட்டயும் அதே ஸ்பெக்ல தான் வந்து நான் பிசி பில்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நான் பர்சனலா யூஸ் பண்ற பிசி பில்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்றேன். இல்லைன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். நீங்க அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுல இருக்க ஜிபியூ சிபியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, கேமிங் டெஸ்ட் எல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டே.